வணக்கம். தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது. வழிதப்பி சென்று மீண்டும் வழிக்கு நாம் வந்தது போல நாம் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டதால் கடைச்சங்க பாண்டியர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த நாம் மும்மொழி கொள்கையை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் நாம் மும்மொழி கொள்கையை பற்றி கடந்த பதிவிட்டிருந்தோம். இந்த பதிவில் நாம் மீண்டும் கடைச்சங்க பாண்டியர்கள் குறித்து பார்க்க போகின்றோம். நாம் எப்பொழுதும் கூறுவது போல முக்கியமான தமிழக அரசியலை, தமிழக சிந்தனையை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தால் இடையிடையே அதை குறித்து என்னுடைய கருத்துக்களையும் அதன் உண்மையான பின்னணியையும் கூறுவது ஒரு இயல்பாக இனிமேல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் வெறுமனையே வரலாறை படித்துக் கொண்டு மட்டும் போனால் அது எந்த காரியத்திற்கும் உதவாது. அந்த வரலாறு நமக்கு என்ன படிப்பினையை, என்ன பாடத்தை புகட்டுகின்றது, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், நம் மீது எவ்வாறு நம் மொழியையும் நம் இனத்தையும் நம் மக்களையும் அடிமைப்படுத்தக்கூடிய அல்லது தங்களுடைய உயர்ந்த நிலைமையை விட்டு தள்ளக்கூடிய செயல்கள் நடக்கும் பொழுது அதை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. இப்பொழுது அந்த சமயத்தில் நான் யோசிப்பது எல்லாம் மாணிக்கவாசகர்க்கோ நம்முடைய தமிழ் மொழியில் கூறப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வரும். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்ற அந்த வார்த்தை நம்முடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் மனதில் வைத்துக் கொண்டு தவறு எங்கு நடப்பினும் அதை நம் இன மக்களுக்கு, நம் தமிழ் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் தான் நாம் அதை நம்முடைய அந்த பொதுவான அந்த கடைச்சங்க பாண்டியர்கள் என்ற தலைப்பை விட்டுவிட்டு வேறொரு தலைப்பிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மீண்டும் இந்த பதிவில் நாம் கடைச்சங்க பாண்டியர்களுக்கே திருப்பி வருகின்றோம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டு கடைச்சங்க பாண்டியர்கள், ஒன்று ஒள்ளையூர் தந்த பூதப்பாண்டியன், இரண்டாவது பாண்டிய மன்னர்கள் மிகப்பெரிய மன்னன், அதாவது பேரரசன், அந்த தலைமுறையின் மிகச்சிறந்த மன்னன் என்று அறியப்பட்ட ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த இரு அரசியலை குறித்து நாம் மிக சுருக்கமாக பார்க்க போகின்றோம். ஒள்ளையூர் தந்த பூதப்பாண்டியன், அந்த பெயரிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இவன் மாவீரனாக இருந்திருக்க வேண்டும், ஒள்ளையூர் என்ற ஒரே போரில் வென்றிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவற்றை தவிர இவன் அறிவிற் சிறந்தவனாக விளங்கி இருக்கின்றான். இவன் எழுதிய பாடல்கள் அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அதனால் இவன் மிகச்சிறந்த புலவனாகவும் விளங்கி தமிழ் மொழிக்கு பெருஞ்சேவை ஆற்றி இருக்கின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவன் வைகை நதி பாயும் மையல் என்ற ஊரில் இருந்து பிறந்தவன் என்று கூறப்படுகின்றது. இவனை பற்றி கூறும் பொழுது இவன் நட்பிற்கு ஒரு இலக்கணமாக விளங்கியவன். இவனுக்கு எயில் எனும் ஊரில் பிறந்த ஆந்தை என்னும் நண்பனும், ஆதவன் ஜாத்தன் என்ற நண்பனும், ஆதன் அலிசி என்ற நண்பனும், இயக்கன் என்ற நண்பனும் இருந்திருக்கின்றனர். இவர்கள் ஓர்வீராக இருந்திருக்கின்றனர் என்று நட்பின் பெருமை குறித்து பாராட்டு மலர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் என்பதும் இவனுடைய வரலாறு. இவனுக்கு பெருங்கோப்பென்று என்ற ஒரு மனைவி இருந்திருக்கின்றார். இவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கைக்கு உதாரணமாக பெருங்காதல் கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது, இணை பிரியாது இல்லற வாழ்க்கைக்கு உலகத்திற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார் என்று இவரை பற்றி கூறுகின்றார்கள். இவர்களுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி கூறும்பொழுது அதன் சிறப்பாக ஒரு சம்பவத்தை நாம் கூற வேண்டியதான் இருக்கின்றது. அன்போடு வாழ்ந்த கணவர் மனைவியில் பூதப்பாண்டியன் இறந்துவிட அவர்களுடைய உடலை ராஜ மரியாதையோடு தகனம் செய்ய எடுத்து செல்கின்றனர். அந்த சூழ்நிலையில் புரிந்து கொள்ள மிக இன்னொரு முக்கியமான விஷயம், பெருங்கோப்பெண்டு ஒரு அரசி மட்டுமல்ல, ஒரு மாதரசி மட்டுமல்ல, அறிவில் சிறந்த ஒரு புலமை வாய்ந்த ஒரு பெண் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் முன்பு கூறியது போல சங்க காலத்தில் தமிழ் பெண்களும் புலவராக இருந்திருக்கின்றனர். தமிழ் பெண்களும் எழுத்தறிவும் புலமை அறிவும் பெற்றிருக்கின்றனர் என்பதற்கு பெருங்கோப்பெண்டும் ஒரு சாட்சி. அந்த சமயத்தில் பெருங்கோப்பெண்டு தன்னுடைய கணவனின் பிரிவு தாளாது தன் கணவனோடே தீயில் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்புகின்றாள். அந்த சமயத்தில் புலவர்கள் மற்றும் சான்றோர் பலரும், நீ அவ்வாறு செயலாகாது, நாடு அரசனை பிரிந்து துன்புற்றிருக்கின்றது, இப்படி ஒரு மாதரசையும் அறிவிற் சிறந்த ஒரு ராணியையும் இந்த நாடு இழக்கலாகாது என்று கூறி அவளை தடுத்திருக்கின்றனர். அந்த சமயத்தில் பெருங்கோப்பென்று பாடிய பாடல் தான் பல்சான்றீரே பல்சான்றீரே என்ற ஒரு பாடல் வரும், புறநாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை பாடியது பெருங்கோப்பெண்டு தான். பலவாறு பலர் தடுத்தும் என்னை தடுக்காதீர்கள், நான் வாழ்வேன் என்று நிறுத்தீர்களோ என்று அந்த தீயில் தானே விழுந்து மாய்ந்து கொள்கின்றாள், தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்றாள் என்று வரலாறு கூறுகின்றது. இதுவே ஒள்ளையூர் தந்த பூதப்பாண்டியனின் வரலாறு. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
வட ஆரிய இலக்கியங்களை போல் இல்லாமல், அரசர்களை போல் இல்லாமல், தமிழ் இலக்கியங்களில் அரசர்களை பற்றி கூறும் பொழுது அவர்களுடைய ராணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் அரசர்கள் ஆண்டாலும் அந்த அரசிகளுக்கும் மதிப்பும் மாண்பும் இருந்திருக்கின்றது என்பதை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அரசன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இவன் முற்கால பாண்டியர்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஃபேமஸ் என்று கூறுவார்களே பாண்டியன் என்று அறியப்படுகின்ற பாண்டியன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று கூறும்போது நம் அனைவருக்கும் நினைவு வருவது கண்ணகி தான். சிலப்பதிகாரத்தில் தான் செய்த தவறை உணர்ந்து தன் உயிரை மாற்றிக் கொண்ட பாண்டியன் இவன் தான். இவன் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றதால் வரலாற்றில் அழியா புகழ் பெற்று விட்டான். தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களில் மிக முக்கியமானதாகிய சிலப்பதிகாரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து மாய்த்து கொண்டதன் மூலம் அரசாட்சி, அரசுரிமை அன்று எவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இவன் உலகத்திற்கு உணர்த்துகின்றான். கோவலன் மாதரசி என்ற பெண்ணின் வீட்டில் தன் மனைவியை விட்டுவிட்டு, அதாவது கண்ணகியை விட்டுவிட்டு கண்ணகியின் காற்சிலம்பை விற்க மதுரைக்கு செல்கின்றான். அப்போதைய சமயத்தில் அரசியாரின் காற்சிலம்பும் திருடப்பட்டு விடுகின்றது. பொற்கொல்லன் அதே மாதிரி இருந்த காற்சிலம்பை கோவலன் கொண்டு வந்தவுடன் கோவலன் தான் அரசின் காற்சிலம்பை திருடு விட்டான் என்று கோவலனை அரசவையில் ஒப்படைத்து விடுகின்றான். பாண்டியனும் அவன்தான் திருவிட்டான் என்று முடிவு செய்து அவனுக்கு மரண தண்டனை விதித்து கோவலனை கொண்டு விடுகின்றான். இந்த சூழ்நிலையில் தன் கணவன் தவறாக கொல்லப்பட்டு விட்டான் என்று கண்ணகி ஆவேசத்தோடு பாண்டியன் அவை வருகின்றாள். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களும் அரசவைக்கு செல்லக்கூடிய உரிமை அன்று பெண்களுக்கு இருந்திருக்கின்றது. ஆவேசத்துடன் வந்த கண்ணகி தன்னுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து கூறுகின்றாள். அப்பொழுது நெடுஞ்செழியன் கூறுகின்றான், கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று, அதாவது ஒரு திருடனை கொல்வது கொடுங்கோல் என்று கூறுகின்றான். அப்பொழுது கண்ணகி கூறுகின்றாள், என்னுடைய கால் சிலம்பில் உள்ள மாணிக்க பரல்கள், பாண்டியன் கூறுகிறான், என்னுடைய என் மனைவியுடைய கால் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்து பரல்கள் என்று கூறுகின்றான். அப்பொழுது கண்ணகி கோபத்தோடு தன்னுடைய அந்த கால் சிலம்பை உடைக்க அதிலிருந்து மாணிக்க பரல் தெரிக்கின்றது. பாண்டியன் உடைக்கும் போது அதிலிருந்து மாணிக்க பரல் தெரிக்கின்றது. பாண்டியன் தன்னுடைய தவறை உணர்கின்றான். பொற்கொள்ளனின் வார்த்தை கேட்டு நீதி தவறிவிட்டு நான் இதுவரை தென்னவர்கள் உயர்த்தி பிடித்த செங்கோல் என்னால் தாழ்ந்து விட்டது என்று கூறி யானோ அரசன் யானை கல்வன், நானா அரசன் நானே கல்வன் என்று அந்த இடத்திலே உயிரை மாய்த்துக் கொள்கின்றான். அவனுடைய மாதரசியாகிய அவன் அரசியாகிய கோப்பெருந்தேவியும் கணவன் இருந்தவன் அதே இடத்தில் உயிரை இழக்கின்றாள் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. இது சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட வரலாறு என்பர், கதை என்பர். ஆனால் கண்ணகியின் கதையோடு வருவதனால் பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பேர் வாங்கினான் என்று கூறுவதை விட அவன் மாபெரும் வீரன். ஆரிய படை கடந்த என்று அந்த வார்த்தை வருவதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் வட வாரியர்களை போர்க்களத்தில் புறங்காண செய்தவன், அவர்கள் பிரதேசங்களுக்கு வந்து போரிட்டு வெற்றி கண்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றளவும் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர், வட இந்தியாவிலிருந்து ஆரியர் திராவிடர் என்று ஒன்று கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். இந்த புறநானூற்று பாடல் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற வார்த்தை எதை உணர்த்துகிறது என்றால், அவன் வாழ்ந்த காலத்தில் ஆரியர்கள் என்று ஒன்று இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகின்றது. இந்திய வரலாற்றை நாம் ஒருவாறாக பார்க்க முடியாது. ஆரியர்கள் என்று ஒன்று இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட பெரிய சாட்சி, அவன் பெயரை விட பெரிய சாட்சி உலகத்தில் நமக்கு வேறு தேவையில்லை. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று கூறும் பொழுது தமிழர்கள் ஆரியர்களை வேறு இனத்தவர்களாக தான் பார்த்திருக்கின்றனர் என்ற அந்த உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுது ஆரியர்களுக்கும் அவர்களுக்கும் போர் நடந்திருக்கின்றது என்றுமே அவர்கள் இவர்களை ஒன்றாக பார்த்ததில்லை என்ற உண்மையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று பல பேர் பலவாறு கூவி தெரிகின்றனர், ஆரியர்களோடு ஒருவர் இல்லை, ஆரியர்கள் தமிழர்கள் இணைந்தே வாழ்ந்திருக்கிறார். இது போய் சங்க காலத்தில் ஆரியர்கள் போர்க்களத்தில் நம்முடைய மக்களை தோற்கடிக்க முடியாததால் பின்பார் பலவாறு சூழ்ச்சி செய்து நம்முடைய நாகரிகத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் தங்கள் கையில் எடுத்து அதை அழிக்க முற்பட்டிருந்தனர் என்பது தான் வரலாறு. இந்த வரலாற்றை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த பெயர் தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் ஆரிய நாட்டுக்கு சென்று வடநாட்டவர்களை புறங்காண செய்தவன் என்ற பெயர் மூலம் நம்முடைய அந்த காலத்தில் நிலவிய வரலாற்று சூழ்நிலையும் அவனுடைய பெயரை நமக்கு உணர்த்துகின்றது. ஆரியர்கள் எவ்வாறு தமிழர்களை அடிமைப்படுத்த முயன்றனர், எவ்வாறு இருவருடைய கலாச்சாரமும் நாகரிகமும் வெவ்வேறாக இருந்தது என்பதையும் அவனுடைய பெயரை நமக்கு உணர்த்துகின்றது. இதுவே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனின் ஒரு சிறிய வரலாறு.
மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.